கந்தட்டி கருப்பாயி காளை ஊத்தும் மருதாயி கந்தட்டி கருப்பாயி காளை ஊத்தும் மருதாயி பேச்சியம்மா சடங்காயி குச்சுக்குள்ளே வாராளே தன்னானே நானே வருநானே நானே நானே அர்மணியப்பட்டி வாழ அவர் சத்த ஒண்ணு வாழ அர்மணியப்பட்டி வாழ அவர் சத்த ஒண்ணு வாழ கீழத்தூர் மேளம் போல தீரிடுதவங்க ராகம் உண்டாளி வாங்க மருத சுண்ணாம்புதாங்க போனாலும் போங்க பொங்கலோட மாட்டாதத்தாங்க சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல இந்த கதை போட வேறேதையா ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்ல ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு ஒரு ஆல மர விழுதா பல மரமும் ஒன்னா வாழும் வாக்கு கொஞ்சம் பாசத்துல உங்களாடுவே ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏங்குதே சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல இந்த கதை போல வேறேதையா தாயே தாயே மகளனவள்தாய் தந்தை சிந்தை நலமுறவள்தாய் எங்கள் பொண்ணை பற்றி சொல்கிறது அப்படிங்கும்போது அது ஒரு ஹாப்பியான மூமெண்ட். ஸோ அவள் இது வரைக்கும் சின்ன குழந்தையாவே பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ் ஏஜ் அட்டன் பண்ணி அந்த ஸ்டேஜுக்குள்ளே நுழையிறா அப்படிங்கும்போது பயங்கர ஹாப்பி. ஆக்சுவலாக என் ஒய்ஃப் கேரிங்காக இருக்கும்போது அவளுடைய அந்த ஆக்டிவிட்டீஸு அதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ஒரு மேல் பேபி தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஃபீமேல் பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கும் அதுதான் தோணுச்சு, ஒரு மேல் பேபி இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பையன், சரி பிறந்தது பொண்ணு அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம். ஆனால் அது அப்படியே வந்து அடுத்தடுத்த நாட்களில் உள்டாவாக மாறிச்சு. இப்போ கூட என் ஒய்ஃப் வந்து கிண்டல் பண்ணுவான், அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணது நீங்கள் பையன்லாம், ஆனால் இப்போ பொண்ணை விட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்களே அப்படின்பா. திருச்செல்வியே என் தேசம் நீயடி, திசை காட்டிடும் சுட்டும் வரலும் நீயடி, வைதாலும் இசை நீயடி, அடித்தாலும் மலரின் கொடி, மகள் யாரும் இல்லாமல் வாழும் தந்தைக்கு உறவுகள் எல்லாம் மௌனமே. தாயே தாயே மகளனவள்தாய், தந்தை சிந்தை நலமுறவள்தாய்.
கெட்சி வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்லப்பிள்ளைங்கிறத காட்டிலும் குடும்பத்துல வந்து பொதுவாட்டே எங்க குடும்பத்துக்குள்ளால நிறைய விஷயங்கள் சண்டை சச்சரவுலாம் நிறைய இருக்கும். நிறைய சண்டை போட்டாலும் நாங்க ஏதோ ஒரு இடத்துல எல்லாருமே ஒண்ணா நிற்போம். பொதுவாட்டு சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க எல்லாருமே நிறைய சண்டை போட்டிருக்கோம். சண்டை வந்து ரொம்ப மனஸ்தாபங்கள் வந்துடும். ரொம்ப மாசங்கள்லாம் பேசாம இருந்த நாட்கள்லாம் உண்டு. ஆனா எங்களுக்குள்ளால ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கட்டுக்கோப்பான இடம் எங்கன்னா எங்களுக்குள்ளால ஏதாவது ஒரு நிகழ்வு வந்துன்னா நாங்க எல்லாருமே சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கோம். அந்த விதத்துல எங்க குடும்பத்துல ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு நபர் இருப்பாங்க. அதாவது எப்படின்னா நாங்க எங்களை அறியாமலே ரொம்ப இமோஷனலா இருக்கிற ஒரு பெர்சனா இருப்போம். அந்த இமோஷனலா இருக்கிற விதம் எப்படின்னு கேட்டாச்சுன்னா எங்களுக்கு எங்க சொந்த பந்தங்களை பார்த்தாலே கண்ணுல வந்து கண்ணீர் கட்டிரும். அப்படி ஒரு எங்களை அறியாமலே அப்படியே எங்க ரத்தத்துல ஊறி போயிருக்கோ என்னவோ தெரியல. நான்லாம் நிறைய நாள் நினைச்சிருக்கேன், நம்ம ஒரு அரசியல் இருக்கிறோம், ஒரு பெரிய மனிதர் மாதிரி காட்டிக்கிறோம், எல்லா விதத்திலயுமே நம்ம ஒரு பண்பா நடந்துக்கிறோம், நம்ம அழக்கூடாது, ஆம்பளை அழக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி குடும்பத்துக்குள்ளால எங்க குடும்பத்துக்குள்ளால என் தம்பிங்க தங்கச்சிங்க யாரை பார்த்தாலும் சரி நாங்க ஃபர்ஸ்ட் அதுலயே வந்து எங்களுக்கு என்ன அறியாமலே கண்ணீர். இது வந்து குடும்பத்துல எல்லாருக்கும் இருக்கானா கிடையாது, எனக்கு இருக்கு. இது எனக்கு அப்புறம் நான் பார்த்தது என் மருமக கெட்சியை தான். அவ கெட்சி அதே மாதிரி தான். அவ வந்து ரொம்ப அட்டாச்சான ஒரு பிள்ளை. எங்க குடும்பத்துல எங்களுக்கு எப்படி இந்த பிளட்ல வந்து அது ஊறிச்சோ தெரியல. எங்க சித்தப்பா பிள்ளைங்க நான் சரி, பெரியப்பா பிள்ளைங்க நான் சரி, எங்க அண்ணன் தம்பி சித்தி பெரியப்பா எல்லாரையும் காட்டிலும் அந்த ஒட்டுமொத்தத்திலேயே நான் எப்படி எனக்கு கண்ணு கலங்குமோ அதே மாதிரி அவளை நீங்க பாத்தீங்கன்னா எங்க ரிலேட்டிவ்ல வந்து யாரு வந்தாலும் தெரியுமா, அவளுக்கு உறவு முறையில மாமா அத்தை கொழுந்தை சித்தி சித்தப்பானு அவளுக்கு உறவு முறையில யாரு ரொம்ப அட்டாச்சாங்க பார்த்தாங்க அவளுக்கு அவளை அறியாமலே கண்ணு கலங்கும். அவ்வளவு தூரத்துக்கு நாங்க வந்து ஒரு அட்டாச்சான ஃபேமிலி. எங்க ஃபேமிலிக்குள்ளால நாங்க இது வரைக்கும் அவளை வந்து அவ வந்து எப்படி எங்களுக்கு அவ வந்து எப்படி எங்களுக்கு அவ வந்து ஒரு செல்ல பிள்ளைன்னா இந்த குடும்பத்தோடைய பாரம்பரியமான அந்த ஒரு சில நிகழ்வுகள்ல கெட்சி முதன்மையானவளா இருக்கிறா. நிறைய பொடிசுங்க வாண்டுக வந்துருச்சு, தம்பி பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்க இப்படின்னு எங்க குடும்பம் பெருத்துருச்சு. இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல பல குடும்பங்களை பார்க்கும்போது பிரிஞ்சிருக்கிற சூழலை பார்க்கும்போது எங்க குடும்பத்தை பார்க்கும்போது நான் வந்து ரொம்ப சந்தோஷமா பூரிப்படைகிறேன். ஏன்னா என் தம்பி தங்கச்சிங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல சேர்ந்துருவாங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்துல சேர்ந்துருவாங்க. காசு பணம் பொருள் பொருளாதாரம் இல்லாமை இப்படி நிறைய விஷயங்களை நாங்க வந்து சந்திச்சிருக்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி நாங்க இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுல இருக்கிறதா, ஒரு மனநிறைவான ஒரு நிகழ்வுல இருக்கிறோம். அந்த நிகழ்வுல மருமக கெட்சியோட சடங்குல என் தங்கச்சிங்க தம்பிங்க எல்லாரும் எல்லாரோட பங்களிப்பும் 10 தம்பி ஒரு அண்ணன் 9 தம்பிங்க தங்கச்சிங்க 10 தங்கச்சிங்க இப்படி அவ்வளவு பேருடைய பங்களிப்பு இருந்ததுல இன்னும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். கெட்சி கொடுத்து வச்சவ, கெட்சியோட வாழ்வியல்ல இப்படி ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. அவ இந்த குடும்பத்தோட பெண்ணாட்டு நான் பேசின விதமான இந்த குடும்பத்தோட அட்டாச்மெண்டோடி அவளும் சந்தோஷமா இருப்பான்னு நம்புறோம். ஏன்னா அவ அந்த மாதிரியான கேட்டகரியில அவ இருக்கிறா. அவ இன்னும் நல்லா பண்பா அழகா வாழணும் வளரணும். அவ அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தோடைய பாரம்பரியமான நம்ம குடும்பத்தோடைய சூழலை மாமா யாரு அத்தா யாரு சித்தி யாருன்னு சொல்லி எல்லாரும் 1000 பிரச்சனைகள் வந்தாலும் சரி 1000 முரண்பாடுகள் வந்தாலும் சரி அதை தாங்கி நம்ம சொந்த பந்தம் அப்படிதான் இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம அவங்களோட சேர்ந்து இருக்கணும், அவங்களோட நிழல்லே வாழணும், அவங்கள நாளைக்கு நம்ம ஒரு வசதியான நம்ம அவங்கள அரவணைச்சுக்கணுங்கிற ஒரு பாகுபாடோடு பண்பாடோடு அவ வளருவான்னு நான் நம்புறேன். நிறைந்த இடத்துல ஆலயத்துல வாசல் இருந்து சொல்றேன். ஆசீர்வாதமா இருப்பா எம்மா அருமை. நன்றி. ஆனா இந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த என்னது நம்ம சொந்த பந்தங்களை வந்து ரொம்ப ரொம்ப ஒன்று சேர்த்துச்சு. எனக்கு அது ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பி. சேம் பிளட் அப்படிங்கிறது வந்து சும்மா குரூப்ல இல்லை அப்படின்னு தோணுது எனக்கு. ஆக்சுவலாக அது ஹாப்பி, அது ரொம்ப ஹாப்பி. அது ஒரு எமோஷனல் மொமெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்றேன். என் ஒய்ஃப் கூட சொல்லிட்டு இருந்தேன், பார்த்தீங்களா சொந்த பந்தங்கள்லாம் என்னன்னு இப்போ தெரியல அப்படின்னா. அப்படி ஃபங்க்ஷன் மூலமாக தான் நிறைய பேர்த்திட்ட வந்து நம்ம இன்னும் ரீயூனிட் ஆகிருக்கிறேன். நான் ரீயூனிட் ஆகிருக்கு. பேசாதவங்ககிட்ட சில பேர் பேசியிருக்கு, பேசினவங்ககிட்ட இன்னும் வந்து பயங்கரமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கும்போது எனக்கு அது இன்னும் ஹாப்பி. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அன்புக்குரிய பிள்ளை கெட்சி
எங்களுடைய இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அன்புக்குரிய பிள்ளை இன்றைக்கு வயதுக்கு வந்த நிலைமை அடைந்ததை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அவளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியங்களை, நல்ல எதிர்காலங்களையும், நல்ல எதிர்பார்க்கக்கூடிய வாழ்வையும் அவளுக்கு கொடுக்க வேண்டும். பெஸ்ட் தங்கச்சி, எதனாலும் எனக்கு ஷேர் பண்ணாம அவ சாப்பிடவே மாட்டா. அப்படிப்பட்ட ஒரு தங்கச்சி. அவ சடங்குக்கு வேண்டி எனக்கு காலேஜ்ல லீவ் போட்டுட்டு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு என் தங்கச்சியோடைய பர்த்டே ஃபங்க்ஷன் கிராண்டா நடந்துட்டு இருக்கு. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி கேரிங் பர்சன், எல்லாருமே நல்லா பார்த்துக்கிடுவா. அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லாத விஷயம் கூட என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவா. ரொம்ப பிடிக்கும் அவளை. நானும் கெட்சி சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இல்ல அக்கா தங்கச்சியான்னு தெரியாது, 2 பேரும் அப்படி பழகுவோம். 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஜாலியா விளையாடுவோம். இப்போ வரைக்கும் நாங்க ஜாலியா இருப்போம். இன்னைக்கு ஃபங்க்ஷன்லயும் ஜாலியா பேசிட்டு இருந்தோம். அன்றைக்கு அந்த பிள்ளையினுடைய இந்த சடங்கு விழாவுக்காக நாங்கள் வந்திருப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு ஊழியக்காரர்களாக எங்களுக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய பெருமை. எங்க அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மேல ரொம்ப பாசம் உண்டு. இன்னைக்கு தங்கச்சியோட பர்த்டே ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ல ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. எங்களுக்கும் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா விஷயமும் நான் வந்து ஷேர் பண்ணுவேன், அவங்களும் எனக்கு ஷேர் பண்ணுவேன். ஐ லவ் கெட்ஸி. அப்புறம் அவளுக்கு செம்ம டேலண்ட் உண்டு, நல்லா டான்ஸ் ஆடுவா. பாட்டுமே உண்டு, ஆனால் கொஞ்சம் ஷை, அதனால கொஞ்சம் ரொம்ப வெளியில அதை காட்ட மாட்டா. ஆனால் நல்லா பாடுவா. நல்லா ஆக்டிங்லாம் ரொம்ப உண்டு. நல்ல ரீல்ஸ் எல்லாம் என் கூட சேர்ந்து பண்ணுவா. அது ரொம்ப ஃபன்னா இருக்கும். அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். செல்லறவனா கீழே விழுந்துட்டுனா வந்து காப்பாத்துவா. வாழ்த்த வேண்டும் வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களும் அவளை வாழ்த்தினாலும் தேவனுடைய வாழ்த்துதல் அவளுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு போதகராக அந்த பிள்ளையை வாழ்த்துவரும். ஆண்டவர் மென்மேலும் அவளோடு கூட இந்த அவளை வாழ்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். என் தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை தான் நான் அவகிட்ட வச்சு சொல்லுவேன். எனக்கு அவனை தான் ரொம்ப பிடிக்கும். பட் 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். அவ என்னோட கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. 1 வீக் முன்னாடி நாங்க 2 பேரும் சண்டை போட்டோம். எதுக்குன்னா நான் வேற யாராச்சும் பேசினா அவளுக்கு பிடிக்காது, அவ வேற யார்ட்டையாவது பேசினா எனக்கு பிடிக்காது. அதனால சண்டை போட்டோம். இன்னைக்குதான் கொஞ்சம் ஜாலியா பேசணும். மற்றபடி எப்பவுமே சார்ந்துதான் சுத்துவோம். ஆனா அவளுக்கு வந்து ரொம்ப பொசசிவ் ஆகும். எனக்கும் அப்படிதான். அவளை நல்லா பிடிக்கும், அவளுக்கும் எனக்கு பிடிக்கும். ஸ்வீட்டி சஜி எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எப்பவுமே விளையாடுவோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் போடுவோம், எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் ஷேர் பண்ணுவோம். எதுனாலும் சண்டை போடுவோம், பேசுவோம், அடிப்போம், அழுவோம், அவன் அழுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் போய் மறுபடியும் போய் பேசுவோம். நானும் எங்க அக்காவும் எங்க அண்ணன் எல்லாம் சேர்ந்து தான் விளையாடுவோம். டீச்சர் கேம்ல வச்சு ஏதாவது எழுதி விளையாடுவோம். மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி என்கிட்ட வந்து ஐலைனர், லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு விடுவேன். இப்போ அவளுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷத்துல இருப்பா அந்த மேக்கப்னாலேயே கூட. ரொம்ப நான் ஏதாச்சும் எமோஷனலா இருந்தா என்கிட்ட வந்து ரொம்ப ஆறுதலா பேசுவா. அக்கா நான் அழுதேன்னா ரொம்ப அது கஷ்டமா இருக்கும், என்கிட்ட வந்து சொல்லுவா. நான் அழுதேன்னா அது போய் வீட்டுல போய் சொல்லுவா, அக்கா இப்படி இதுக்காக அழுதாங்கன்னு. ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பா எனக்கு. சிலரப்ப எங்க வீட்டுல யாரும் இல்லைன்னா எங்க வீட்டுக்கு வந்து என்ன பார்த்துப்பா. நான் இங்க ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தா அவ எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. ஹெல்ப் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் அங்க வீட்டுக்கு போய் ஏதாவது கொடுப்பா. தேங்க்யூ. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பிடிக்குமா தெரியாது, பட் அவளுக்கு ஸ்வீட்டியனா ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே அவ கூடயே தான் இருப்போம். நான் என் தம்பி கூடயே தான் இருப்பேன். ரஃபேல் கூடயே சேர்ந்து நாங்க சுத்திட்டு இருப்போம், ஊர் சுத்துவோம். எச்சியை பத்தி சொல்லிட்டே போலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு எங்களுக்குள்ள. நிறைய சீக்ரெட்ஸும் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து நிறைய போட்டோ எடுப்போம். அவளை விட்டுட்டு நானும் எங்கேயும் போக மாட்டேன், அவளும் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா. 2 பேரும் தான் சேர்ந்து சுத்துவோம். நானும் கெட்ஸி எப்படின்னா 2 பேருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவோம். எல்லா கிறிஸ்மஸ்க்கும் அப்படிதான். நாங்கள் 2 பேரும் வேற வேற கலர்ல எடுப்போம். டான்ஸ்னா கூட அஜியும் அகல்யாவும் வந்து சேர்ந்து ஆடுவாங்க. எங்க கூட வரணும்னு சொன்னாலும் நாங்க வந்து அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்க 2 பேரும் ஆடுறது எங்களுக்கு பிடிக்கும். நாங்க அதெல்லாம் அவங்க கூட அதுக்கு சண்டை எல்லாம் போடுவோம். எங்க ஆட்சி தூங்கிட்டு இருக்கும்போது எங்க அக்கா தான் எனக்கெல்லாம் சாப்பாடு போட்டு தருவா. எங்க அக்காவை ரொம்ப பிடிக்கும். அவளை மாதிரி ஒரு அக்கா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். நான் மாங்காத்தீங்க கூட நேரத்துல கூட சண்டை போடுவேன். 2 பேரும் கதை பேசிட்டே போவோம், நிறைய கதை பேசுவோம். அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி நைட் என்ன போட்டா அடின்னு அடிப்பா. சண்டை நடக்கும் 2 பேருக்கும். எங்க அப்பா அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு சமாதானப்படுத்துவாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட பேச மாட்டா. எதுவுமே தரமாட்டான். என்ன வாங்கினாலுமே அவளுக்கு மட்டும்தான் சொல்லுவா. என்னோட அவ வந்து மற்றவங்க கிட்ட நல்லா பேசுவா. அவ என்ன எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கா. மற்ற ரொம்ப கேரிங் பர்சன் எனக்கு. ஆனா அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஸோ மச் கெட்ஸி. தேங்க்யூ ஸோ மச்.
அவளும் தம்பி ரஃபேலும் பார்த்தீங்கன்னா அது டாம் அண்ட் ஜெர்ரி தான். வீட்டில் வந்து டாம் அண்ட் ஜெர்ரி தான். பயங்கரமாக நடக்கும். எப்படி இருந்தாலும் அவன் போட்டு அடி நொறுக்கி எடுத்துருவான் அவளை. அது நடந்துகிட்டே தான் இருக்கும். என்ன பண்ணாலும் அடித்து தூள் கிளப்பிடுவான். ஆனால் அப்போ என்ன நடக்குன்னா, அப்போ வந்து சப்போர்ட்டுக்கு வந்து நான் தான் இருக்கணும். ரஃபேல் வந்து கவுண்டர் பயங்கரமாக கொடுப்பான். அவன் இவ பேச கவுண்டர் வந்து கொடுத்துட்டே இருப்பான். இவளால் பேசவே முடியாது. இவ வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து டயர்டாயிவா. இவளும் பேசுவா, ரிப்ளை பண்ணுவா. ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து அவன் கொடுத்துட்டே இருப்பான். இவன் டயர்டாகி அப்படி என்ன பார்ப்பான். அந்த பார்க்கறதுக்கு அர்த்தம் வந்து அவனை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற அந்த இதுதான். நீதான் என்னோட பெஸ்ட் அக்கா.